என் மன்னரையே கண்ணையால் உமையால் பாகம் கனிந்துமால் காஜிநாத கண்ணியால் உமையால் பாகம் கனிந்து போல் காஜிநாதா பொன்னகர் அயோத்தியாண்டே பொன்னகர் அயோத்தியாண்டே புறவலரை தேடி அழைகின்றேன் சிவமே 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 செய்வார் தெய்வமே 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 கதி நகரை பார்த்தேன் கங்கை காரையும் பார்த்தேன் மாசில்லாயன் தன் மன்னம் மாசில்லாயன் தன் மன்னம் மன்னாஜிருக்கும் ஐயோ நான் என்ன செய்வேன் மன்னா மன்னல் இருக்கு மீடும் தேடியும் காணே மன்னா
தாமரை தவித்து ஐயோ நான் என்ன செய்வேன் மன்னா மன்னா. இறைவா, எங்கும் நிறைந்த இறைவா, என்ன படம் திருவிளையாடல். உத்தமர்கள் பிறந்த பாடு உலகில் தான் தீவிற்கு விடப்பட்டிருக்கின்றார். நல்லவருக்கு துன்பம் வந்து அல்லல்படும் நேரத்தில் கல்லாக காட்சியளிப்பது நியாயமா? எனது அண்ணலாக ஹரிச்சந்திர பூபதி நீதிக்கு எழுதண்டவர், நேர்மைக்கு உயிர் தந்தவர், உண்மைக்கு புறப்படவர், உலகாண்ட மன்னரிடம் பொம்பான சொல்லை வைத்து மண்ணை பறித்தார் மாமுனிவர். முனிவுங்கிற கவசிகருக்கு மீண்டும் முடிசோட அவ்வளோ அந்த காரணம் என்னவோ அரசன் செல்வமும் அமத்தும் என்றெண்ணி அருந்து வசைக்கும் அரண்மனை வாழ்விலே ஆசை வந்ததேனோ. நல்லவர் போல் நடித்த நயவஞ்சக பேச்சிலே நாட்டை பறித்தார், இல்லாத கண்ணுக்கு விளக்காக்கினார். கொடுமையிலும் கொடுமை, தரகர் கொலிக்காக தானும் புனையிட விளையாகவே வீரமாக புறப்பட்டு சென்றார். நான் பின் தொடர்ந்தேன், என்னை போவென்று தடுத்தார். இறைவா, சோகம் தாடாது மூர்ச்சத்தை இழந்து பார்த்தேன். எனது மன்னரை காணவில்லை. இறைவா, இந்த காசி மடலாம் தேடி அலைந்து வருகின்றேன். இந்த காசியில் வாழும் பெரியவர்களே, தாய்மார்களே, யாராவது அதில் பார்த்தா சொல்லுங்களையா, தங்கள் கோடி புண்ணியமாகும் ஐயா, தங்கள் கோடி புண்ணியமாகும். இங்கே சத்யதியா நடிக்கும் நாளூர் ராஜேந்திரன் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவம் செய்யப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய இந்த கிராமத்தினர்களுக்கு எங்களை கலைக்குழு சார்பிலே நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். காசியில் வாழுகின்ற பெரியோரே தாய்மாரே, காசியில் வாழுகின்ற பெரியோரே தாய்மாரே, மன்னரை பார்த்தீர்களா? ஹரிச்சந்திர மன்னரை பார்த்தீர்களா? காசியில் வாழ்கின்ற பெரியோரே தாய்மாரே, அண்ணலை பார்த்தீர்களா? எங்கள் அல்லலை பார்த்தீர்களா? அண்ணலை பார்க்க குந்துடிக்கின்றது, என் மன்னனை பார்க்க உள்ளம் தவிக்கின்றது. அண்ணலை பார்க்க கண்டுடிக்கின்றது, என் மன்னனை பார்க்க உள்ளம் தவிக்கின்றது. எங்கே இருக்கின்றாரோ தெரியவில்லை, எங்கு இருக்கின்றாரோ தெரியவில்லை, எங்கே இருக்கின்றாரோ தெரியவில்லை. எங்கி தவிக்கின்றேன் என் நிலையில். காசியில் வாழுகின்ற பெரியோரே தாய்மாரே, அண்ணலை பார்த்தீர்களா? என் அண்ணலை பார்த்தீர்களா? மாமுனி கடல் தீர்க்க காசி வந்தார், என் காமினி மாதை வீட்டில் கடல் தீர்த்தார். ஆதிய கடந்தீங்க ஆதி வந்தார், என் காமினி மாதை விட்டு கடனை தீட்டா. காமினி மாதை வீட்டில் கடல் தீர்த்தார். எங்கே இருக்கின்றாரோ தெரியவில்லை, எங்கு இருக்கின்றாரோ தெரியவில்லை, எங்கே இருக்கின்றாரோ தெரியவில்லை. எங்கு தவிக்கின்றேன் என் நிலையில். காசியில் வாழுகின்ற பெரியோரே தாய்மாரே, மன்னரை பார்த்தீர்களா? ஹரிச்சந்திர மன்னரை பார்த்தீர்களா? ஆண்டவா, காசியில் வாழும் பெரியோர்களே, தாய்மார்களே, சிறு எறும்பு நகர்ந்தாலும் அது உன் கண்களுக்கு தெரியும் என்பார்கள். ஈக்கள் அசைந்தாலும் இன்னிசை உமக்கு புரியும் என்பார்கள். இங்கே வள்ளலில் விழலாகி எனது மன்னரில் கெட்டது உங்களுக்கு தெரியவில்லையா? உங்களுக்கு இரக்கமில்லை இறைவா? காசிநாதா,
இந்த காசியில் வாழ பெரியவர்களே தாய்மார்களே, யாரால் பார்த்தா சொல்லுங்கள் ஐயா, யாரால் பார்த்தா சொல்லுங்கள். உங்கள் கோடி புண்ணியமாகும் ஐயா, தங்கள் கோடி புண்ணியமாகும். எத்திசையும் தேடி பார்த்தேன், எங்கி முகம் வாடலுட்டேன். எத்திசையும் தேடி பார்த்தேன், எத்திசையும் தேடி பார்த்தேன், எங்கி முகம் வாடலுட்டேன். எங்கள் மன்னன் போல இடம் எனக்கு தெரியல, மன்னன் எங்கே இருக்கின்றாரோ எனக்கு தெரியல. இறைவா இறைவா, எத்திசையும் தேடி பார்த்தேன், எங்கள் காணவில்லை. எங்க மனம் பிடிக்குதடி, நிலவில் காணவில்லை, எங்கள் உள்ள காணவில்லை. எத்திசையும் தேடி பார்த்தேன். மாமணி பற்றோதனையோ காமினையோ மாதை விட்டார், கண்ணான என் அரச கண்மணியை தான் மாமுனிவன் சோதனையோ காமினியோ மாதை விட்டார், கண்ணான என் அரச கண்மணியை தான் இழந்தார். இன்னும் பல சோதனையோ ஏனோ இந்த வேதனையோ, எனும் பல சோதனையோ ஏனோ பல வேதனையோ, இன்னும் பல சோதனையோ ஏனோ இந்த வேதனையோ. ஆணை போல இருந்த நாங்கள் சேனைகளை தான் இழந்தோம், ஆணை போல இருந்த நாங்கள் சேனைகளை தான் இழந்தோம். எத்திசையும் 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 தேடி பார்த்தேன், ஏங்கி முகவாடலுட்டேன். எங்கள் மன்னன் போன இடம் எனக்கு தெரியல, மன்னன் எங்கே இருக்கின்றாரோ எனக்கு தெரியல. தமனை வாழ்ந்த மன்னன் ஒத்தையினோ போகையிலே, பித்தனை போல் வாடுதம்மா என்னோட தான் மனசு. பித்தளமும் வாழ்வனெல்லா என்னோட தேவையிலே, பித்தளை போல் வாடுதம்மா என்னோட தேன் மனம். தமனை வாழ்ந்த மன்னன் ஒத்தையினோ போகையிலே, பித்தனை போல் வாடுதம்மா என்னோட தான் உசுறு. சத்து சத்து விளங்கிடம்மா என்னோட தான் மனசு. எத்தினையில் பார்ப்பதம்மா என்னோட தான் மனசு. சத்து சத்து பிழைக்கிறம்மா என்னோட தான் உசுறு. நாடாண்ட நாயகரும் நாடிலந்து போகையிலே, காடாண்ட கபுசிகரோ கஷ்டப்படர் செய்தனரோ, காடாண்ட கபுசிகரோ கஷ்டப்படர் செய்தனரோ. எத்திசையும் எத்திசையும் தேடி பார்த்து ஏங்கி முகவாடலுட்டே. எந்த மன்னன் போன இடம் எனக்கும் தெரியல, மன்னன் எங்கே இருக்கின்றாரோ எனக்கும் தெரியல. இந்த காசியில் வாழ பெரியவர்களே தாய்மார்களே, உங்களுக்கெல்லாம் இரக்கமில்லையா? கண்கள்லாம் சோர்ந்து வருகின்றது, கால்கள்லாம் அயர்ந்து வருகின்ற இறைவா காசிநாதா, உங்களுக்குமா இரக்கமில்லை? என் மன்னர் எங்கே காண்பேன், எங்கே காண்பேன், எங்கே சென்று பார்க்க போறேன் இறைவா? தாய்மார்களே, ஐயா பெரியவர்களே, யாரா பார்த்தா சொல்லுங்களையா, உங்களுக்கு கோடி புண்ணியமாகும் ஐயா, தங்களுக்கு கோடி புண்ணியமாகும். ஊன் உறக்கம் ஏதுமில்லை, ஏன் எனக்கு இந்த நிலை? ஊன் உறக்கம் ஏதுமில்லை, உற்றார் பெற்றார் யாரும் இல்லை. ஊனுறக்கம் ஏதுமில்லை, உட்டார் சுட்டார் எவரும் இல்லை. ஊனுறக்கம் ஏதுமில்லை. பச்சை பல்லக்கு ஆடி வர உங்கள் பாதையில் மேளங்கள்
கொடிதான கொடியோ பன்னீர் தூவுது குளிர்வாடை வெஞ்சாமரை குடிமானம் நாமல் மறைங்குது கொடிதான கொடியோ பன்னீர் தூவுது குளிர்வாடை வெஞ்சாமரை வீசுது சுடலையில் பிணவாடை மன வீசுது சுடலையில் பிணபாடு முழுங்குது சுடலையில் பிணபாடை மன வீசுது சுடு சாம்பல் உடலில் சந்தனம் ஊசுது பூன உறக்கம் ஏதுமில்லை உற்றார் பெற்றார் யாருமில்லை ஊன் உறக்கம் ஏதுமில்லை இறைவா, காசி மண்டலம் தேடி அலைந்தேன், பார்க்க முடியவில்லை. சேரியில் விசாரித்தேன், ஒருவர் மட்டும் மயானத்தில் புலம்பிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார்கள். அப்படியானால் இதோ தெரிகிறது மயானம், இதோ நான் தேடி பார்க்கிறேன், சுற்றி பார்க்கின்றேன். தடுத்திருக்கின்றேன் அண்ணாலை நான் தேடி திரிகின்றேன், தேடி திரிகிறேன் அண்ணாலை தேடி திரிகிறேன் திரிகிறேன் அண்ணாலை தேடி திரிகின்றேன். தேடி திரிகிறேன் அண்ணாலை தேடி திரிகிறேன் தேடி திரிந்து மம்மடி சரி வந்து சுடலை ஒளி சுடலை சுடலையை ஓடி நான் கண்டிட தேடி திரிகின்றேன் அண்ணாலை நான் தேடி திரிகின்றேன். என்ன ஆச்சரியம்! இந்த நடுநிசியில் யாரோ ஒருவன் புத்தனை போல் புலம்பிக் கொண்டு வந்திருக்கிறான். யார் அவன்? யார் என்று பார்ப்போம். கமலா, யார் அடா பயண என்று அடாத இருளில் வந்தேன். தாரடா சுடலை தன்னில் தயங்கிய வாருதன்னை, தயங்கிய வாருதன்னை. போகடா உந்தன் ஒரு பேர் கொப்பன பேசாவிட்டால் பாரடா சுடுகோளாலே பதைத்திட மாட்டுவேனே. யாரடா பயன்? யாரடா பயனை யாரடா பயலே? இந்த அந்தராத்திரி தன்னில் தப்பிதங்கள் வந்துவிடும். யாரடா பயலே? பயலே, பயலே. யாரடா நீ? யார் நீ? கைவாளும் தொடலை நோக்கி பித்தனை போல் பிதட்டிக் கொண்டு வந்திருக்கிறாய். யார் நீ? உன் பெயர் என்ன? ஓடியது இதோ தெரிவிக்கின்றேன் ஐயா, சற்று முன் உரைத்தீர்களே பிதற்றுகின்றேன் என்று. அப்படிப்பட்டவன் இப்படி வாய்விட்டு புலம்பிக் கொண்டு வரமாட்டான் ஐயா. உங்களுக்கு யாருடன் கூற வேண்டும்? கோபிக்காமல் கேளுங்களை யாரும் துருகின்றேன். சீக்கிரம் சொல். கடும் சினத்தால் பேச வேண்டாம், கடும் சினத்தால் பேச வேண்டாம். ஈமம் காக்கும் காவலரே, உங்கள் காலடிக்கு சரணமையா, சரணமையா. கடுஞ்சினத்தால் பேச வேண்டாம், கடுஞ்சினத்தால் பேச வேண்டாம். கவலரே ஐயா ஐயா ஐயா. என்ன யாரன என்று கேட்ட எனது உள்ள காவல்காரையா, தீரணாமையோத்தி மன்னன், யார் யார்? தீரணாமையோத்தி மன்னன் திகழடி காண வேண்டிய ஐயா. என்னை யாரனை என்று கேட்ட அன்புள்ள காவலரே, அது தீரனாம் அயோத்தி மன்னன் திகழடி காண வேண்டி. தீரனாம் அயோத்தி மன்னன் திகழடி காண
காண வேண்டி காண வேண்டி காணவே இந்த பாரதம் தேடி நானு பார்க்கலாம் என்று வந்தேன் ஐயா. சாமி என்று கேட்ட கவனா சாமி என்று கேட்ட சண்டாளன் சத்திய கீர்த்தி சத்தியகீர்த்தியா? சாமியே அன்று கேட்ட சண்டாளல் சத்திய கீர்த்தி கபலா காதியின் மைந்தரான் கவசிக மாமனுடன் வாக்கால் பட்ட கடனுக்காக அரசு செல்வம் மகன் மனைவி அனைத்தையும் இழந்து தரகர் குழிக்காக தானும் பிள்ளையிட விளையாகி சென்ற வள்ளலை தேடி காசி பண்ணலாம் தேடி இளைஞர் பார்க்க முடியல. சேரியில் விசாரித்தேன், மயானத்தில் இருப்பதாக தெரிவித்தார்கள். ஆகையினால் தான் இங்கு வந்தேன் ஐயா, வேற ஒன்றுமில்லை. தாங்கள் தெரிந்தால் கூறுங்கள். யாரை தேடி வந்தாய்? ஹரிச்சந்திர பூபதி. மன்னனா? ஓ, எனது மன்னன். மன்னனுக்கெல்லாம் மாமன்னனா? சக்கரவர்த்தியா? சக்கரவர்த்தி. தந்தாரமணி பிரதான. அரசரை பார்க்க வேண்டும் என்றால் எங்கு செல்ல வேண்டும்? அரசரை பார்க்க வேண்டும் என்றால் எங்கு செல்ல வேண்டும்? அரண்மனைக்கு அல்லவா செல்ல வேண்டும்? எங்கு எதற்காக வந்தாய்? மாந்திரிக தொழில்களை புரிய தலை குழந்தைகளின் மண்டையோடு கவர் வந்தாயா? டேய், இப்படி எத்தனை நாட்கள் நீ கவர்ந்திருப்பாய்? இவனை பார்க்கும்போது சன்னியாசி போல் தெரிகிறது. எனது நண்பன் சத்தியகீர்த்தி என்று சொல்கிறான். இல்லை, உனக்கு அந்த யோத்தி மன்னன் ஒன்றிங்க வந்தான் என்று, உனக்கு அந்த யோத்தி மன்னன் உண்டிங்கு வந்தான் என்று, உனக்கு அந்த யோத்தி மன்னன் உன்னிங்க வந்தான் என்று கணத்துடன் உரைத்த வேறு யார்? கனிவுரையை சுடலை தண்ணில், கனிவுரையை சுடலை தண்ணில். அடே தன்யாசி, இந்த மனத்துடன் அவன் இருக்கும் வாருணி கண்டது எது? எனக்கு அதை உரைக்கும் என்றால் எம்மிதில் கோபிக்கேனே. நீ யார், எதற்காக வந்தேன் என்ற விவரத்தை சீக்கிரம் சொல். இல்லை என்றால் சீக்கிரம் சொல். மாமுனி கடனுக்கா? மாமுனியா? எந்த மாமுனி? கவசிக மாமுனி. மாமுனி கடனுக்காக எனது மன்னனும் காசி வந்து காமினி மாதை விட்டு, காமினி மாதை விட்டு கடன் தீர்க்க தரகர் கூலி ஐயா. சாமியே அன்று கேட்ட, சாமி அன்று கேட்ட சண்டாளல் சத்திய கீர்த்தி நானும் ஐயா. சண்டாளன் சத்திய கீர்த்தி ஐயா. 56 தேசத்தை அரசாண்ட எனது மன்னர் ஹரிச்சந்திர பூபதி தெரிவித்தாரையா. இல்லை என்று கேட்டு ஒரு மக்களுக்கெல்லாம் அள்ளி அடித்து கொடுத்த வல்லரையா, தன் உயிர் காக்கும் தனையா ஆண்டவர் தேடி வந்தனையா. தங்கள் தெரிந்தால் கூறுங்கள், தங்கள் கூறுங்கள். இது என்ன ஆச்சரியம்! நடந்தவர்கள் அத்தனையும் அப்படியே சொல்கிறார். எனது நண்பனா, காணாமல் விட்டு வந்தேனே, மறுபடியும் இவனை காண ஓடி வந்து விட்டானா? இல்லை 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 இல்லை, கபட நாடக கௌசிக முனியின் சூதாகத்தான் இருக்க வேண்டும். அடே சன்னியாசி, உனது அரசரை அவசியம் பார்க்க வேண்டுமா? கண்டிப்பாக பார்க்கணும் ஐயா. கண்டால் என்ன செய்வாய்? நாங்கள் ஐயத்தில் இருக்குமால்
அண்ணவருக்கு என்னென்ன பணிவிடை செய்தனோ அவையெல்லாம் செய்ய காத்துக்கொண்டு இருக்கின்றனையா. காணாவிட்டால் காணாவிடு காணாவிடு. இதோ எரியும் கஷ்டத்தில் விழுந்து என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதுதான் வழி, வேறு ஒன்றுமில்லை. ஐயோ, நான் என்ன செய்வேன்? எனது நண்பன் தானா? அயோத்தியாபுரியிலே நன்றாக விசாரிக்க வேண்டும். எனது நாட்டிலே என்னை இழிவாக யாராவது பேசினால் எனது நண்பன் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டான். யார் என்று விசாரிப்போம். அடே சன்னியாசி, இப்படி வாடா. காவலா, உனது அரசரை அவசியம் பார்க்க வேண்டுமா? அவசியமாக பார்க்க. பைத்தியக்காரனா? உனது அரசன் பெண்டு பிள்ளையை காப்பது தன் கடமை என்பதை உணராது அந்த தவதியின் கடனுக்காக தாரத்தை விற்ற சண்டாளன் நட்பின் வாஞ்சியால் நாடு விட்டு மனைவி மக்களை தொடர்ந்து வந்த உன்னையும் நடு தெருவில் விட்ட நயவஞ்சகன் அவனை தேடி ஆட்சியிலே கனகாபரணம் பூசிதனாய் அரியாதனத்தில் அருகில் அமர்ந்து அதிகாரத்துவத்தும் ஆடம்பர வாழ்வு விட்டு வந்திருக்கிற அந்த சண்டாளன் உனக்கு என்னடா செய்ய போகிறான்? என்ன செய்ய போகிறான்? என் மன்னன் சண்டாளன், என் மன்னன் சண்டாளன். எனது மன்னரை சண்டாளன் தெரிவிக்கின்றார். துரோகி! நவ கண்டங்கள் சென்று வெற்றி பெற்றவர்களா இல்லை என்று கேட்டு வரும் மக்களுக்கு அள்ளி என்று கொடுத்த மன்னனடா, தன் உயிர் காக்கும் தனையனடா. செங்கோல் பிடித்து தீயவரை அடித்து மணிநீதி கடவாத மாநிலத்தை பாதுகாத்து வந்த வீரனடா. அப்பேற்பட்ட மன்னனை பார்த்து சண்டாளிய துரோகி! காளிகா கோவிலிலே எனது மன்னர் பாதப்பட்டவனே கல்மயமாக இருந்த நான்கும் பொன்மயமானதா. அப்பேற்பட்ட வல்லலை போய் சண்டாளி துரோகி! என் மன்னரை கேட்ட வார்த்தைக்கு இவனை நான் சும்மா விட போகிறது. ஆனால் இதோ வார்த்தை கேட்டதுக்கு நான் ஐயோத்தில் கேட்டிருந்தா யாரால் உன்னை நான் இருந்து நான் கேட்பேன். சினாதா, தங்களுக்குமா இறக்கமில்லை. எனது மன்னரை சண்டாளி துரோகி! இவனை கொண்டு இவருடைய பாவத்தை நாம் எங்கே கொண்டு தொலைப்பது? எல்லா மாடானும் தேடி அலைந்தோம், பார்க்க முடியவில்லை. இதோ எரியும் காசுதில் வீழ்ந்து என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதான் வழி. இதோ செல்கின்றேன். என்னை தடுத்து ஆக வேண்டாம் ஐயா, நீ வாழ வேண்டியவன். அதோ மணி ஒலிக்கிறது பார். நீ வாழ வேண்டியவன் ஐயா, எதற்காக சாக வேண்டும்? ஐயா, இப்படி வாருங்கள், இப்படி வாருங்கள். உங்கள் அரசர் இருக்கும் இடம் எனக்கு தெரியும் ஐயா. தெரியுமா? தெரியுமையா? தெரியுமா? காத்திநாதா, அன்று நான் அடிமையாகி எஜமானருடன் புறப்பட்ட போது என்னோடு வந்த என் நண்பனை நான் வரவேண்டாம் என தடுத்து விட்டேன். இதற்காக கஷ்டங்கள் என்னோடு போகட்டும், என்னோடு போகட்டும். அயோத்தியாபுரிக்கு சென்று நலமாக வாழ வேண்டும், என் நண்பன் வாழ வேண்டும். மறுபடியும் என்னை காண ஓடி வந்து விட்டானே, நான் என்ன செய்வேன்? ஐயா ஐயா ஐயா, இப்படி வாருங்கள். உங்கள் அரசரை பார்த்து விட்டீர்களா? இல்லை, பார்க்கவில்லையா? தெரியவில்லையே. என்னுடைய கண் இமைக்க எங்கு பார்த்தாலும் காண கிடைக்கவில்லையே. என் மன்னரை பார்க்க முடியவில்லை. தெரிந்தால் கூறுகளையா? என்ன யார் என்று தெரிகிறதா? உங்களுக்கு தெரியவில்லை யார் என்று? எனக்கு தெரியவில்லை. என்னை நன்றாக பாருங்கள், என்ன யார் என்று தெரிகிறதா? ஐயா, அப்படி சத்தியகீர்த்தி அரிச்சந்திரன்
தாய்மார்களே, உங்களது அன்பை நான் எப்படி மறக்க முடியும்? ஐயா, நானும் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு தான் இருந்தேன். பார்த்து விட்டேன். ஐயா, நான் சொல்வதை கேளுங்கள். தாங்கள் அயோத்திக்கு சென்று நலமாக வாழ வேண்டும் ஐயா. கஷ்டங்கள் என்னோடு போகட்டும் ஐயா. அரசே, நான் ஒரு காலம் தங்களை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன். அரசே, தங்களை விட்டு ஒரு காலம் பிரிந்திருக்க மாட்டேன். நண்பன் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும்? எப்படி நண்பா? சத்தியகீர்த்தி, உடல் தானையா நாம் இருவரும் இரண்டு, உயிர் ஒன்று தானையா? உயிர் ஒன்றுதான். தாங்கள் என்னுடன் இருக்க வேண்டும் என்றால் இங்கு என்ன உணவு தெரியுமா எனக்கு? தெரியல அரசே. வாய்க்கரிசியை கொடுத்திருக்கிறார் ஐயா எனக்கு உணவுக்காக. அதை தாங்களும் உண்ண வேண்டும் என்றால் அந்த அரிசியின் தோஷத்தை போக்குவது எப்படி? அரசே, அந்த அரிசியை எடுத்து காராம் பசுவிற்கு இழுத்தால் அது தின்றுவிடும். தின்று போடும் சாணத்தை எடுத்து தண்ணீர் அலம்பினால் அடியில் அரிசி தங்கும். அதை எடுத்து நான் அப்பால் புசிக்கலாம் அரசே. தாங்கள் சொல்லியபடியே செய்யலாம். இருந்த போதிலும் இந்த இடத்துக்கு வருபவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் வருவார்கள் தெரிவிங்கள் அரசே. ஆடி முடித்தவர்கள், ஆசை நடை போட்டவர்கள், நீட்டி படுத்தவர்கள், நெடுமூச்சு விட்டவர்கள், நெடுமூச்சு இழந்தவர்கள், கோட்டை தகர்ந்து இந்த கூடு விட்டு போன பின்பு கூட்டமோ கூடி வரும், கூக்குரலும் சேர்ந்து வரும். நண்பா, 8 கால் நடந்து வரும், 2 கால் இருக்கும். 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டிருக்கும். 10 கால் மனிதருக்கு, நீண்ட கால் மனிதருக்கு, பார்வையோ கிடையாது. நீண்ட கால் மனிதருக்கு நேர்த்திரம் கிடையாது, பார்வையோ தெரியாது. கூட வரும். 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டிருக்கும். நீண்ட கால் மனிதனுக்கு பார்வையோ தெரியாது. அங்கனையில் படுத்தவர்க்கு பச்சோலை தட்டி வரும். கட்டை முட்டை சேர்த்து இங்கே சுட்டரிக்க காத்திருக்கும். 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டிருக்கும். நீண்ட கால் மனிதருக்கு நேர்த்திரம் தெரியாது, பார்வையோ தெரியாது. பெட்டியில் பணம் இருந்தால், பூமியில நிலம் இருந்தால், பிள்ளையற்ற மனிதனுக்கு கொள்ளி வைக்க ஆளு வரும். 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டிருக்கும். நீண்ட கால் மனிதனுக்கு பார்வையோ தெரியாது. பயணத்தை சுற்றி பார்ப்போம். காசி வெட்டியா
அந்த காடு செந்திதை எங்கள் வீடு திண்டியோ எங்கள் நாடு தந்தது எங்கள் வீடு செத்ததோர் மாடு எடுப்பேன் செத்ததோர் மாடு இருப்பேன் ஏப்பு என்ன பொட்டல் விழுந்து போய் கிடக்கு பூராம் படுத்து கிடக்காக காரணம் என்ன தெரியுமா மாப்பிள்ள காரணம் என்ன தெரியுமா நமச்சாரம் சொல்லல நமச்சாரம் இல்லப்பு கும்பிடு போடுறது ஆமப்பு 37 கோடி தேவமார்களே 47,000 ராவுத்தமார்களே ஆயுமாரே அப்பிச்சுமாரு ஆத்தாமாரு அக்காமாரு இளைஞர்களே வீரவாகு தேவை சிவஞானா வீரவாகு தேவை நல்லா நல்லா உழுந்துமுங்க அவருக்கெல்லாம் தெரியும் விழுந்தாத்தானே எந்திரிக்க முடியல பல்லு போடாம செய்யணு மாப்பிள்ள மிந்தி 3 போடுவேன் இப்போ போடுறது இல்லை இப்போ ஒன்று சொல்லுவோமா மாப்பிள்ள என்னை குடிக்க சொல்றியா இல்லை குடிக்க வேணாம்ன்றியா ஏன்னா நீ சொல்றது குடிக்க வேணாம்ன்று நீ என்ன சொல்றது என்னை குடிக்க வேணாம்ன்று சிவஞான என்னை குடிக்க சொல்றியா குடிக்க வேணாம்ன்றியா குடிச்சிக்கினா நிறைய வேலை நடக்கும் ஆமா அப்புறம் ஆமா போட சொல்லுவேன் டேய் நீ தானடா ஒரு ஆளை குடிக்க மாட்டாத ஆளை குடிக்க வச்சு குடிக்க மாட்டேன் குடிக்க கூடாது எப்போ நம்மளை பற்றி கொஞ்சம் எடுத்து விடவா ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க பெருமக்க வீரமாக பாருக்குள்ள பழகி பாரு செல்ல பிள்ளை ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க பெருமிக வீரமாக பாருங்க கேளுங்க கேட்டு பாருங்க காணி காசுக்குள்ள கேட்டு பாருங்க காணி பறிச்சல் மோஜில மட்டும் பணக்காரன் நான் தானுங்க மன்னர்கள் வேலை கொடுத்து ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க பெருமிக வீரமாக தான் பாருங்க மானுங்க ரெண்டு பொண்டாட்டி குட்ட பையன் என்னட்ட பையனா 2 பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன் குட்ட பையன் புள்ள பையங்க 2 பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன் பிள்ளை குட்டி இல்லாமலே பிள்ளை குட்டி இல்லாம கொஞ்சம் கட்டி கிடக்குது கலையில கல்லு குடிப்பேன் கடிவையில் கடையில கல்லு குடிப்பேன் கலையில கல்லு குடிப்பேன் கடுவையில் கதலிய
காதலிய விட்டு விட்டு குத்துக்கல்ல கண்டா கட்டிப்பிடி நானே 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 நல்லா பிடிக்கிறாரு பேராண்டி. எப்ப குடியாதவன் வீடு விடியாது. எப்ப நான் யார் தெரியுமில்ல, நான் பயங்கரமான வியாதி. என்னது பயங்கரமான வியாதி? கொரோனா வியாதியா? வியாதி இல்லப்ப, பயங்கரமான வாதி. அதை யாரு? என் பேரை சொன்னா கூட்டத்தில் உருவில் இருக்க மாட்டாங்க. என்ன அப்படி என்ன பேரு? தென்திசைக்கு அதிபதியான யமதர்மராஜன். யாரு? பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கு. நீ யமதர்மராஜா? எப்ப பஞ்சு மிட்டாயா? யமதர்மராஜானா வாகனம் இருக்கும்ல. எனக்கு எந்த தண்டி தெரியுமா? எனக்கு எந்த தண்டி தெரியுமா? என்ன எந்த தண்டி? மீச ஆத்தாடி. எப்ப தென்திசைக்கு அதிபதியான யமதர்மராஜன். யாரு? மிந்தி எருமக்கடாயில் வருவ. ஆமா, எருமே இல்லையே. எருமக்கடா மண்டி ஓட்டுக்குருச்சு. இப்ப எதுல வருவேன் தெரியுமா? எதுல வரிய? பிளேன்ல வருவேன். பிளேன்லயா? ரயில்ல வருவேன். நீங்க மோட்டார் சைக்கிள்ல வருவேன். அரப்பாடி வண்டியில வருவேன். அரப்பாடி? ஆனா சீட்டடி வண்டியில மட்டும் வர மாட்டேன். நீங்க பார்க்கும் போது அரப்பாடியில தான் இருக்கீங்க. சீட்டடி வண்டியில ஏன் வர மாட்டேன்னு தெரியுமில்ல? ஏன்? அதுல நம்ம தானே வரோம். ஆமா. பிளேன்ல வரையில மேல இருக்க காத்தாடிய பிடிங்கி விட்டுருவேன். என்னது? மேல இருக்க காத்தாடிய தூம கட்டின்னு விழுவும். துமக்கட்டின்னு விழுந்துருவீங்களா? கீழே விழுந்தாலும் 1000 பேர் செத்து போவேன். சரி சரி சரி. ரயில்ல வருவேன். வீல பிடிங்கி விட்டுருவேன். வீல பிடிங்கி விட்டுருவீங்களா? ஆமா. அதுல 500 பேர் சாவேன். ஆட சண்டாளத்தை. அரப்பாடி வண்டியில வருவேன். 15 பேர் வருவேன், 20 பேர் வருவேன். ஆமா ஆமா ஆமா. அத பிரேக்க பிடிங்கி விட்டுருவேன். சரி சரி சரி. அது சாஞ்சதுல 15 பேரும் செத்து போவேன், 20 பேர். இப்படி கொள்ளலாமா? பாவச்சே இல்லையா? அப்ப சொல்லுங்க. எல்லா ஊர்லயும் உயிரை பிடிப்பேன். ஆனா இந்த ஊர்ல உயிரை பிடிக்க மாட்டேன். ஏன்? எந்தெந்த ஊர்ல ஹரிச்சந்திரன் நாடகம் போடலையோ அங்கேயெல்லாம் உயிரை பிடிச்சு போடுவேன். ஆனா இங்க ஹரிச்சந்திரன் நாடகம் போட்டாங்க, இவங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டேன். முதல்ல உங்க ஊர்ல தான் பிடிக்கணும். அப்ப சொல்லுங்க தாத்தா. பொண்டாட்டி 2. மூத்தவர் பேரு கோமலா. மூத்தவர் பேர் என்னது? கோமலா. என்னலா? கோமலா. சரிலா. இளையவ பேரு சாமலா. என்ன சாலா? மூத்த ஒரு புறம் கிடக்கட்டும், இளையவ வருவா. நல்லா இருக்குமா? புத்திமதியை சொல்லி நல்லா சொல்லுவேன். என்கிட்ட அனுப்பிச்சு விடுங்க. நம்ம கிட்ட அனுப்பிச்சு விடுங்க. டேய், உனக்கு என்ன வேண்டியது தெரியுமா? ஐத்த அதைத்தான் அத்தைகிட்ட தான் கத்துக்கணும். அத்தையவ ஓட்ட வர சொல்ல. என்னடா மானங்கிட்டவள. அப்ப நான் அந்த மூலையில கிடைக்கப்ப. மூலையில கடுங்க. சனி மூலையில கடுங்க. மாத்தவருக்கு சின்ன வேலையை கூப்பிடுங்க. அச்சு மட்டும் போடிருப்பேன். என்ன நடனாரப்பேன் அடி பெண்டுகளா சீக்கிரமா ஓடுறியா? அச்சு மட்டும் போல சின்ன நடனப்பே அழகு பெண்டுகள. ராசா வருவாருன்னு ரோசாப்பூ வாங்கி வச்சேன். ரோசாப்பூ வாங்கி வச்சேன்.
உங்க ஆத்துக்காரி பேர் என்ன தாத்தா? உங்க ஆத்துக்காரி பேர் என்ன? சாமலா. சாமலா. பொட்டே சரியான பொட்டா இருக்கே, பொட்டே அகலமா இருக்குண்ணா. என்ன தாத்தா சின்ன பிள்ளையா? ஆமா சின்ன பிள்ளைதான். நம்மளுக்கு சின்ன பிள்ளையா? சின்னவளா பெரியவளா சின்னவளா பெரியவளா சின்னவளா ஓ பொண்டாட்டி. சொல்லாங்க சார். நம்ம பொண்டாட்டி சொல்லுங்க சார். நம்ம பொண்டாட்டி சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். பொண்டாட்டி பொண்டாட்டி எங்களுக்கு பொண்டாட்டி நம்மளுக்கு பொண்டாட்டி. என்ன மரியாதை கட்டு பேர் என்ன? அப்படி நினைக்காதீங்க. இங்க இருங்க. இது யார் பெட்டி? நம்ம பெட்டி. இது யார் மிருதங்க? நம்ம மிருதங்க. யார் மைக் செட்டு? நம்ம மைக் செட்டு. இது யார் பொண்டாட்டி? நம்ம பொண்டாட்டி. போட்டு மண்டை சின்னவளா வளர்த்த பொண்டாட்டி. வளர்த்த உண்டாட்டியா? நான் வளர்த்த பொண்டாட்டி. நீ வளர்த்த பொண்டாட்டி. இவர் வளர்த்த பொண்டாட்டி மனையும் ஐயோ சொரட்ட வளைய சரி ஐயோ நான் மோசமான பொம்பளை ஓட்டு ஒரு யாரை தொட்டே அடிச்சு நான் யாரு? நான் யாரு? இந்த இதுவா இருக்குதே. ஏய் நான் யாரு? யாரு புருஷன்? ஓம் பொச்சன். புருஷன் புருஷன் பொஞ்சாதி நல்லா வச்சுக்க. குடிக்காம கண்ட கண்ட வாயில ஊத்துறீல அதெல்லாம் நிப்பாட்ட. அப்புறம் பக்கத்துல வர சரியா? அதுக்கியா மொத இப்ப வீசுதா? வீசுது. அப்படியா? பயங்கரமா ஓமேல பொண்ணு எல்லாம் பயங்கரமா வீசுது. இம்பிட்டு மீச வச்சிருக்க உன் பொண்டாட்டி நழுவுது. நான் குடிக்கவே மாட்டேன். நீ மத்தால் ஒருத்தனை விலை கொடுத்து வாங்கணும்ல, அவ என்ன செய்யறியா ஏது செய்யறாண்டு உள்ளுக்க போய் பாப்பா. அடிவட்டப்பட்டு
ஓடி வருவாய் அமுதே தேடி வருவாய் என் பாலனா என் நோயிலா உன்னை காண வேண்டினா எங்கு நான் தேடுவேனடா. அழைத்தெழுந்து காலுகளும் நோகின்றது, கண்ணை கட்டி வருகிறது, என்னால் நடக்க கூட முடியவில்லையே என் கண்ணே. தேவதாசா ஐயா, என் மகன் எந்த இடத்தில் இருந்து கண்டு கேட்டதற்கு ஆலமரத்தின் அடியில் இருப்பதாக சொன்னார்களே, அப்படி என்றால் அதை ஒரு ஆலமரம்